மெய் விளக்கம் கேட்பதற்காக மிக விருப்பத்துடன் காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுஃப் மிஸ்பாகி அவர்களின் ஆன்மீக உரையினை கேட்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் நேயர்களே, இதோ சம்ஸ் ரெக்கார்டிங் நிறுவனத்தின் 24வது வெளியீடு. ஜெதுபு என்றால் என்ன? 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள் பத்ரியா ஜும்மா பள்ளி வாயலில் நடைபெற்ற தராவீஹ் தொழுகையின் பின்னர் ஞானபிதா அவர்கள் ஆற்றிய உரையினையும் 1991ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அகில இலங்கை இஸ்லாமிய மெஞ்ஞான பேரவையின் தலைவர் மௌலவி HMM இப்ராஹிம் நத்வி அவர்கள் ஆற்றிய ஜும்மா பிரசங்க உரையினையும் இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்று இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பத்ர் சஹாபாக்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய சிறப்புகளில் ஒரு சில சிறப்புகள் பற்றி இன்றைய ஜும்மாவுக்கு பின்னால் உங்கள் மத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அவர்கள் செய்த அமல்களினால் அல்லது அவர்கள் இருந்த தவத்தின் காரணத்தினால் அந்த பதவியை அவர்கள் அடையவில்லை. அவர்கள் அப்படியான உயர் பதவியை அடைவதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை நேரில் கண்டதுதான். இதை தவிர அவர்கள் அவ்வளவு சிறப்புகளை பெற்றதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு சில சஹாபாக்களாகவே 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே அமல்களும் நிறைய செய்திருப்பார்கள். நான் பகல் சொன்னது போல ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து இஸ்லாமாக போகிறேன் என்று சொல்லி அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து இஸ்லாமாகி அடுத்த வினாடி அவர் மௌத்தாகி விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு காஃபிர் எவ்வளவு நேரம் அவர் இஸ்லாத்திலே இருந்திருக்கிறார்? ஒரு நிமிடம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஒரு நிமிடம் சஹாபியாக இருந்த இந்த சஹாபி 1000 கோடி வருஷம் தவம் இருந்து இபாதத்து செய்யக்கூடிய சஹாபி அல்லாத ஒருவரை விட மேலானவராக ஆகிறார். என்ன வணக்கம் செய்தார்? எந்த வணக்கமும் செய்யல. கலிமா சொன்ன மட்டும்தான். ஒரு நிமிஷம் இஸ்லாத்திலே இருந்தார், அதோடு மௌத்தா போய்விடுகிறார். இவர் குத்துபு நாயகத்தை விட, ஹாஜா நாயகத்தை விட, ரிஃபாயி நாயகத்தை விட மற்றும் நாதாக்களை எல்லாம் விட சிறப்புள்ளவராக இருக்கிறார். ஷரியத்தில் ஒரு கேள்வி கேட்டால், இந்த அவுலியாக்கள் சிறப்படைந்தவர்களா சஹாபாக்கள் சிறப்பால் கூடியவர்களா என்று ஷரியத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான விடை சஹாபாக்கள் தான் சிறப்புக்குரியவர்கள். இதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த காவிர் இஸ்லாத்திலே இணைந்து ஒரு நிமிஷம் அவர் செய்தது ஒரு அமலும் கிடையாது. அவர் இவ்வளவு உயர் பதவியை பெறுகிறார் என்றால் எதனால் என்பதை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் கடைசியில் எங்களுக்கு கிடைக்கின்ற முடிவு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை நேரில் கண்டதுதான். இதை தவிர வேற வணக்கமே இல்லை. இது வணக்கம். ரசூலுல்லாஹ்வினுடைய திருமுகத்தை நேரிலே பார்ப்பது வணக்கம். இதற்கு நிகரான வணக்கம் ஏதும் இருக்கிறதா உலகத்திலே என்றால் இல்லவே இல்லை. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி ஃபர்தான வணக்கங்கள். இவை அல்லாத ஏனைய எத்தனையோ சுன்னத்தான வணக்கங்கள்.
அந்த ரசூலுல்லாவுடைய முகத்தை நேரில் பார்க்கும் வணக்கத்துக்கு நிகராக ஈடாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் உலகத்திலே இருக்கிறதா? இல்லை. அதனால் நிகரில்லாத ஒரு வணக்கத்தை புரிந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாவினுடைய முகத்தை நேரில் கண்டவர்கள் நிகரில்லாத ஒரு இபாதத்தை செய்து விட்டார்கள். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஜதுபத்தும் மின் ஜதபாத்திர் ரஹ்மான் துவாசி அமல தகலைன். ஞான வழியில, ஒரு ஆன்மீக வழியில ஒரு கருத்தொண்டு சொல்லப்படுகிறது. ஜதபத்தும் மின் ஜதபாத்திர் ரஹ்மான், இறைவனுடைய ஜதுபுகளில் ஒரு ஜதுபாகிறது. துவாசி அமல தகலைன், மனு ஜின் செய்யக்கூடிய அமல்களுக்கு சமமாகும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஜதுபு ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதாவது ஒரு ஜதுபு, ஜதுபத்துன். அந்த ஜதுபத்துன் என்ற அந்த அரபு சொல்லுக்கு ஒரு ஜதுபண்டு தான் கருத்து வரும், பொதுவாக ஜதுபண்டு கருத்து வராது. ஒரு ஜதுபு மனுஜின் செய்யக்கூடிய அமலுக்கு நிகராகும், சமமாகும். ஒரு ஜதுபு வருகிறது இவருக்கு, ஒரு செகண்ட், ஒரு வினாடி ஒரு ஜதுபு வருகிறது இவருக்கு, அதோட பெய்து ஜதுபு. இந்த ஒரு வினாடி ஜதுபு ஒரு அமல். அந்த அமல் எப்படியான அமல் என்றால் மனுஜின் செய்யக்கூடிய, மனுஷன் எத்தனை கோடி இருக்காண்ட உலகத்தில் முஸ்லிம்கள், அமல் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் செய்யக்கூடிய. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி ஜின்னுகள் இருக்கு, இந்த ஜின்னுகளும் செய்யக்கூடிய அமலுக்கு சமமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் அது ஆன்மீக வழியில் அது ஒரு பாக்கியம் ஒன்று இருக்கு ஒரு மனுஷனுக்கு. ஜதுபு தன்னை மறந்த நிலை, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் என்ன செய்யப்பட ஜது பண்ற உடனே கையை காலை அடிச்சுக்கிட்டு துடிக்கிற ஆக்கும், உளுந்து படபடாண்டு துடிக்கணும் அப்பஞ்சதுபு என்று அல்ல. தன்னை மறத்தல். தன்னை எப்போது ஒருவன் மறப்பான், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் மறந்து இருந்தாலும் தன் உணர்வு கொண்டு இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் மறந்துட்டான் என்று வச்சுக்கிட்டாலும் தான் ஒரு ஆள் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்யும். தன் உணர்வையும் எப்போது அவன் மறந்து விடுகிறானோ, நான் இல்லை என்ற ஒரு உணர்வை பெறுகின்றானோ, அந்த நிலை ஜதுபுடைய நிலை. 5 நிமிஷம் இருக்கும், 5 செகண்ட் இருக்கும், 5 மாசம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், அது நின்றாலும் நின்றோம். நான் ஒரு ஆளை என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஏறத்தாழ அவரு ஒரு 22 23 வருஷம் மஜ்தூபாகவே இருந்து மௌத்தா போயிட்டார். 1968ஆம் ஆண்டு நான் அவரை கண்டேன் இந்தியாவில். 1989ஆம் ஆண்டும் நான் அவரை காண்கிறேன் இந்தியாவில். எத்தனை வருஷம்? 68 89 21 வருஷம். 21 வருஷம் அவர் அதுக்கிடையில் பல தடவை நான் சந்திச்சிருக்கிறேன். அது ஜதுபெல்லாம் இருக்கிறவர், ஒன்றும் தெரியாத நிலை, தான் என்ன செய்யறன்னு தெரியாது. அப்ப ஜதுபில் இருக்கிற ஆக்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அது 1 செகண்ட் 2 செகண்ட்ல அவர் இருந்தாருன்னா புரிஞ்சுக்கலாம். நான் 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படி ஜதுப்பு வந்து போனது எங்கட வாப்பாக்கு வந்து போனதை நான் கண்டிருக்கேன். அது நான் மட்டும் காணல, இருந்தாக்களும் கண்டிருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சால தெரியா, மாலிமுக்கும் மயக்கம் வருதாக்கும் ஹதீஸ் சொன்ன வேகத்தில் ஏண்டுகள் நினைச்சாங்களோ, அது ஜதுபண்டு தான் நினைச்சாங்களோ எனக்கு தெரியா. பாப்பா ஹதீஸ் சொல்ற காலத்துல ஹதீஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நானும் ஹதீஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சிரிச்சாங்க, கக்களம் கொட்டி சிரிச்சாங்க. ஹதீஸ் கக்களம் கொட்டி சிரிக்கிற ஹதீஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது சாதாரண ஒரு ஹதீஸ் உண்டு. கக்களம் கொட்டி சிரிச்ச உடனே ஹதீஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாக்களும் என்ன செய்வாங்க, ஆலிமி சிரிக்காரண்டு இருந்தாக்களும் சிரிச்சான் லேசு லேசா. அப்படி சிரிச்சவங்க அப்படியே நின்று இப்படி சாஞ்சிட்டு போனாங்க. சாஞ்சிட்டு போனவங்க மூத்தா போயிட்டார். மருகும் முகமது அப்துல் காதர் ஹாஜியார் தான் உடனே கட்டி பிடிச்சி சிவரில் சாத்தினாங்க. இப்படியே 2 ஆவாப்பா கொஞ்ச நேரம் ஒரு பேச்சும் இல்லை. அதுக்கு பிறகு ஏதோ எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதுல இருந்து விடுபட்டு வாரது போல ஒரு பாவனை செய்துக்கிட்டு விடுபட்டு வந்துகிட்டு அந்த ஹதீஸை தொடர்ந்து சொன்னாங்க. அதே மாதிரி கட்டங்கள் 2 தடவை நான் கண்டிருக்கிறேன். ஹதீஸ் மஜ்லிஸ்லாம் கண்டிருக்கிறேன். ஒரு முறை ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு போய் அப்படி நிக்கக்குள்ள
லுஹருக்கு பாங்கு சொல்ற நேரம் 12:20. அப்ப இந்த பள்ளியில ஒரு ஆள் பாங்கு சொன்னாரு, பேர் சொல்ல நான் விரும்பல, பாங்கு சொன்னாரு. அந்த பாங்கு சொல்லி முடிகிற வரைக்கும் பக்கம் அந்த நிலை இருக்கி அப்படி சிவரில் சாஞ்சிட்டு இப்படி நிற்காக ஆக்கெல்லாம் இருக்காதான். ஒரு 10-20 பேர் இருக்கு. பாங்கெல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தால லெவலுக்கு வந்துச்சு. வந்து கேட்டாங்க, யாரு பாங்கு சொன்னேன் என்று கேட்டாங்க. அப்ப இருந்தாங்க சொன்னாங்க, இன்னாரு சொன்னேன், கொஞ்சம் ஆளை கூப்பிடுங்க. அப்ப அவரை கூப்பிட்டாங்க. அவர் பள்ளிக்கு நின்றார், வந்தாரு. நீங்க ஏன் பாங்கு சொன்ன? ஓ, எனக்கு கோயில்ல மணி அடிச்சா போல கேட்டுச்சு தம்பி. வேண்டாம், அவன் போய் தான் பாங்கு சொன்னான். அப்ப என்ன கதை இது? சும்மா ஒரு வீணான ஒரு வேடிக்கையான கதை உண்டா இது? இல்ல. அந்த நிலையில் இந்த பாங்கு மணியோச போல கேட்டிருக்கேன்டா என்ன இஹ்லாஸோட செல்லப்படல. அந்த பாங்கு சரியான ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல அடிப்படையில் சொல்லப்படல. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பாங்கு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் யாருதான்? இவங்க யாரு? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹபஷி. ஹபஷி என்றா அபிசீனியாவை சேர்ந்தாள், நீக்ரோ, கருப்பு முஸ்லீம். நம்ம கருத்தாள் எப்படி இருப்பாரு? கொஞ்சம் பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இவர் அரபி அல்லையே. ஆகையினால இவருக்கு இந்த சரியாக அரபு எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு சரியா முடியாது, சிலதை பொறுத்து. அப்படியே சின்ன ஒரு குறைபாடம் இருந்துச்சு. ஆனா அவர் தான் பாங்கு சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கள் அப்படி ஒரு மொழித்தல்ல ஏற்படுற சின்ன ஒரு குறைபாடு இருக்கின்ற போட்டு ரசூலுல்லாஹ் அவங்க அவரை நிப்பாட்டையும் இல்லை, நீ ஏன் சொல்லு வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் போய் சொன்னாங்க, நாயகமே, நமக்கு எல்லாரும் ஆதரவா இருந்தா இந்த ஊர்ல பரவாயில்ல, அது சரி, ரசூலுல்லாஹ் சொன்னது சரி என்று ஓட்டு விட்டிருப்பான்கள். கொஞ்சம் பேர் எதிர்ப்பான ஆட்களும் இருக்காங்க தானே நாயகமே. அவன்கள் சொல்றான்கள், முகம்மதுக்கு பாங்கு சொல்றதுக்கு ஒழுங்கா மொழியக்கூடிய ஒரு அரபி கிடைக்கலையா, இந்த அபிசீனியாங்களை போட்டுக்கிட்டா பாங்கு சொல்லணும் இவங்க கண்டுகிட்டு கேட்கானுகள். ஆகையினால இவரை மாற்றி நாம போற ஆளை, நல்லா மொழியக்கூடிய ஒரு ஆளை போட்டா என்ன? சரி சரி, இவர்களை வச்சிருக்கிறதனுடைய நோக்கம் யாருக்கும் தெரியல, அதை தாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லது யாரையும் மாத்துவோம் என்று கேட்டாங்க. இப்னு உம்மு மக்துமோ யாரோ ஒரு ஆள், அவரை மாத்துவோம். ரைட், மாத்தியாச்சு. அசருக்கு பாங்கு மட்டும்தான் அவரு சொன்னாரு. ஆறு மாத்தின புது ஆள் சொன்னாரு, அசருக்கு பாங்கு மட்டும். பாங்கு மூடிய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்களாம், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏன் இன்று அசருக்கு இந்த பள்ளி வாயலில் பாங்கு சொல்லப்படவில்லை என்று கேட்டார்களாம். அதுக்கு ஒரு இக்பால், அல்லாமா இக்பால்ற ஒரு உருது கவியும் இருக்கு, எனக்கு ஞாபகத்தில் வரல. அந்த உருது கவியில் அந்த அல்லாமா இக்பால், குஃப்தஹாத்திஃப் பர்தரே கைருல் வரா சேசபப்பே பாங்கே ஷதுஹானே ஹுதா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாயலில் இன்று அசர் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படாத காரணம் என்னவென்று வானவர் ஜிப்ரீல் கேட்டாராம். அப்ப ரசூல் சொன்னால, இல்லையே, இன்றைக்கு சொன்னதுதானே. இல்ல, நாங்க அரிசில இருந்து கொண்டு இந்த பாங்கு சத்தத்தை இவ்வளவு நாளும் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கு அந்த சத்தம் வரை இல்லையே, அதனால் தான் வந்து கேட்கிறேன் என்றார்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாலாம், இன்றைக்கு ஓர் ஆள் பாங்கு சொன்னேன், அவர் பாங்கோலி அசர் அங்க அரசுக்கு வரல. உடனே சொன்னாங்களாம், ஆழமாத்து, இவர் நல்லா தான் சொல்றாரு, மொழித்தல் நல்லா தான் இருக்கே, ராகமா தான் இருக்கே, ஏறுதில்லை, மேல போகுதில்லை. ஆகையினால என்ன செய், இவரை நிப்பாட்டி போட்டு பழைய ஆளையை போடுவோன்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் கடைசி வரைக்கும் நெஞ்சிட்டு இருந்தாங்க, பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஜதுபத் ஒரு வினாடி அப்படி ஜதுபு உண்டாகிறது. ஜதுபு உண்டாயிட்டா ஒரு வினாடி உண்டான மட்டும் நமக்கு தெரியாது, யாரையும் பார்க்க இயலாத ஒரு வினாடி என்றா அதுக்கு இடையில ஒன்றும் செய்ய இயலாது. அது அவனுக்கு தான் தெரியும் நமக்கு ஒரு இதொன்று உண்டாயிச்சண்டு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மாதிரி உண்டாயிட்டிருக்கிறேன்னா இருக்கிறார்கள் பார்த்து நாம என்ன செஞ்சுக்கலாம், இவருக்கு ஜெதுபு வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஜெதுபுள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? மஜ்தூபுகள், மஜ்தூபண்டா என்னன்னு தெரியுமா அர்த்தம்? ஜெதுபு ஜெதுபண்டா நீங்க வேற மாதிரி யோசிக்க வேணாம். ஜெதுபண்டால் ஒரு கயர் இருக்கு, இந்த வயர் இருக்கு, இந்த வயரை இப்படி 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 இழுத்தா அதுக்கு ஜெதுபன்னு சொல்றல்ல, இப்படி இருக்கிற வயரை திடீரென்று சுண்டி இழுத்துட்டால் அதுக்கு ஜெதுபன்னு சொல்றது அரபில்.
ஜதப சுண்டி இழுத்தான். அப்படி என்றால் மஜ்தூப் என்று யாருக்கு நாங்க சொல்றோமோ அவரு சுண்டி இழுக்கப்பட்டவர். அது அர்த்தம். சுண்டி இழுக்கப்பட்டவர் என்றால் இழுத்தாளாரு, இழுக்கப்பட்ட வஸ்து என்ன? ஆளிஞ்சான் இருக்காரு. சுண்டி இழுக்கப்பட்ட ஆளே கிளம்பிட்டு வைத்தான் இல்லையே, ஆளிஞ்சான் இருக்கான். சுண்டி இழுத்தவன் அல்லாஹ் இழுத்தான். சுண்டி இழுக்கப்பட்ட வஸ்து எது? நான் என்ற உணர்வு அவரிடத்தில் இருந்துச்சே, அது சுண்டி இழுக்கப்பட்டு போச்சு. தான் என்ற உணர்வு ஏற்பட்டு போச்சு. நான் என்ற உணர்வு போய் தான் என்ற உணர்வு வந்து போச்சு. சுண்டி இழுக்கப்பட்டது நான் என்ற உணர்வு, சுண்டி இழுத்தவன் அல்லாஹ். அப்ப இவரால இந்த உலக சமூகத்தோடு ஒட்டின அமைப்புகள்ல சில வேலை வட்டிகள் எல்லாம் என்ன செய்யும்? தவறாத்தான் நடக்கும். சில இடைமையிலே நெஞ்சிடுவார், சாரணை உறிஞ்சி போட்டு ரோட்டால போயிடுவார். அவனுக்கு தெரியாது அது. அப்ப இருக்கிறார்கள் பாப்பாக, அவன் ஒரு ஓதி படிச்சவன் நல்லா இருந்து வந்தவன்டா, ஞானத்துல கிரீட்டாக்குண்டாண்டு சொல்லுவானுகள். சும்மா ஒரு மாதிரி ஆளுண்டா ஆளுக்கு தலைகலண்டு போச்சு வேண்டி சொல்லுவானுங்கள். இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் என்ன செய்யுது நடக்குது. சில ஊர்களை பொறுத்தவரையில அவுலியாக்கள் மஜ்தூபின்கள் என்ன செய்யறாங்க? திரிகிறாங்க. அந்த ஊர்ல பேர் என்ன? இவர் வைத்தியகாராள், பைத்தியகாரன் என்று பேரு. அந்த மஜ்தூபுக்கும் அது ஒரு வாசா போச்சு. நல்லதுதான், நம்மள மஜ்தூப் நினைச்சா கிடந்தவன்லாம் தண்ணியோதையும் சிங்கட்டையும் காலில் உலையும் தானே வருவாங்க. பைத்தியகாரன் என்று நினைக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அவர் என்ன செய்யற? 2 வேலையை கொஞ்சம் கூட செஞ்சுக்கிற. உண்மையிலே ஜதுபுல 2 வேலை செய்யறேன்டா, வேணுமண்டு 2 சேர்த்து 4 ஆக்கி செஞ்சு விட்டுறது. அப்ப சுத்த பைத்தியகாரன் கிட்டையும் எடுக்கப்படாண்ட ஒரு முடிவுக்கு வந்தா ஒரு கரைச்சலும் இல்லை தானே, சலாமத்தா ஒதுங்கிடலாம். இப்படியான ஒரு நிலையில மஜ்தூபீன்கள் சுத்திரிக்காங்க. பல நிலைமைகள் அவங்கள ஏற்படும். சரி, ஜெதுபு ஒரு ஜெதுபுக்கு தானே இப்படியான பாரதூரமான ஒரு சவாபு கிடைக்குது. அதே போல ஒரு நிமிட பார்வை, ஒரு செகண்ட், ஒரு வினாடி பார்வை அவ்வளவு பெரிய பதவியை இந்த சாபிக்கு எடுத்து கொடுக்குது. ஏன் தெரியுமா? அத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹதீஸ். அப்படி அதுக்கு பொருளை வைக்கக்குள்ள குழப்பம் வருகுதேன்ட்டு வேற மாதிரி பொருளை வச்சுக்கிட்டானுங்கள். என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மன் ரஆனி ஃபகத் ரஅல் ஹக்க, எவன் என்னை கண்டானோ அவன் ஹக்கையே கண்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பேச்சு எடுத்து கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கப்படாதா? என்னை கண்டவன் ஹக்கை கண்டான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு திருநாமம் அல் ஹக் கண்டிரி. ஹக்குல் வகீலுல் கவியுல் மதீனுல் என்று ஓதுறமே, அல்லாஹ்வுக்கு அல் ஹக் என்று ஒரு திருநாமம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் ரஆனி, எவன் என்னை கண்டானோ, ஃபகத் ரஅல் ஹக்க, நிச்சயமாக அவன் அல் ஹக்கை கண்டான், அல்லாஹ்வை கண்டான். இது என்ன தெளிவா தானே வந்திருக்கு. ஹதீஸ்ல என்ன மறைச்சி கிரச்சி வலிந்துர வைக்கக்கூடிய மாதிரி தோண்டி எடுத்து பொருள் காணக்கூடிய அமைப்பிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கு இல்ல. திட்ட தெளிவா அதுக்கங்கால சொல்லலாம், அப்படி தெளிவாக வந்திருக்கு. ஆனால் ஒருவன் இதுக்கு இப்படி கருத்தை கொடுக்கிற நேரத்தில் என்னை கண்டவன் அல்லாஹ் தான் கண்டான்டா, அப்ப முகம்மது அல்லாவா? அப்படி வராது. ஆகையினால இதுக்கு கருத்தை இப்படி வைப்போம். எப்படி? மன் ரஆனி, எவன் ஒருவன் என்னை கண்டானோ ஃபகத் ரஅல் ஹக்க, அவன் நிச்சயமாக உண்மையை கண்டுவிட்டான். ரசூலுல்லாஹ்வை கண்டவன் உண்மையை கண்டுவிட்டான். அது என்ன பொருத்தம்? என்னை கண்டவன் உண்மையை கண்டுவிட்டான் என்று சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை. அல் ஹக் கண்டு வந்திருக்கி, ஆகையினால ஹக்கண்டு தான் வைக்கணும், அலிஃபிலாமோட வந்திருப்பதனால. அப்ப ரசூலுல்லாஹ்வை கண்டவன் அல்லாஹ்வை கண்டான். அல்லாஹ்வை கண்டவன் எப்படியான ஆளா இருப்பான்? இவ்வளவு தரஜா பெற்றவனாக இருப்பான். அப்ப எல்லாம் அல்லாஹ் என்று சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தா மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்கிற. மற்ற வஸ்துக்களை எல்லாம் பார்த்தா அல்லாஹ்வை பார்க்கிற இல்லையா? எல்லாமே அல்லாஹ், எல்லாமே அவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிற நேரத்தில் எதை பார்த்தாலும் அல்லாஹுவை பார்த்தான் என்றுதானே வர வேண்டும்.
ரசூலை மட்டும் பார்த்தவர் அல்லாஹ்வை பார்த்தார் என்று எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலு மظஹரின் மினல் மவாஹிரில் ஹல்கியா, அல்லாஹ்வுடைய சிருஷ்டி என்ற வழிபாட்டின் முதல் வழிபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பவர்ஃபுல்லான வழிபாடு. நானும் அவண்ட வழிபாடுதான், இவனும் அவண்ட வழிபாடுதான், ரசூலும் அவனுடைய வழிபாடுதான். அதுல சந்தேகம் இல்லை. உலகத்தில் இருக்கின்ற சிருஷ்டிகளில் அல்லாஹ்வினுடைய சகல தன்மைகளையும் சம்பூர்ணமாக பெற்ற ஒரு சிருஷ்டி, ஒரு மல்ஹரு, முதல் வெளிப்பாடு அந்த ரசூலுடைய வெளிப்பாடுதான். பஞ்சால நூலாய் பாவாடையாவது போல், பாவாடை ஆகிறையா இருந்தா பஞ்சு பாவாடை ஆகிறல்ல, நூலாகித்தான் பாவாடையாகும். பஞ்சு நூலாகித்தான் சாரனாகும், பஞ்சு நூலாகித்தான் ஷர்ட் ஆகும். அதுபோல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஜூது முதல் வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோலத்திலே ஒளியாகி, அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளியினால் ஆனவன், சகல வஸ்துக்களும் என்னுடைய ஒளியினால் ஆனவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால அது சம்பூர்ண ஒரு மல்ஹர். அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, அல் மல்ஹருல் அதம்மு, சம்பூரணோதயம், சம்பூரண மல்ஹர். நாமே மல்ஹர் தான், சம்பூரணம் இருக்காது. அந்த ரசூல் சம்பூரண மல்ஹரானவர்கள். ஆகையினால் அந்த ரசூலை கண்டவர் அல்லாஹ்வை கண்டவர் தான் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மன் ரஆனி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி, என்னை எவன் கனவில் கண்டானோ நிச்சயமாக அவன் என்னையே கண்டான். ஏன்? ஃபஇன்ன ஷைத்தான, காரணம், ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி, ஷைத்தானுக்கு என்னுடைய உருவத்தில் வர முடியாது. ஷைத்தானுக்கு ஒரு வல்லமை ஒன்று இருக்கு, அல்லாஹ்வுடைய உருவத்தில் வருவான். ஆனால் ஷைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வரமாட்டான். அது எப்படி? உதாரணமாக வச்சுக்குவோம், நான் படுத்துக்கிட்டு இருக்கோம், கனவுல ஒரு ஆள் வாராரு, சித்தியான கட்டை, சித்தியான கருப்பு, மீசையெல்லாம் முறுக்கேறி நிக்கி, ஷோட்ஸ் அடிச்சுக்கிட்டு வந்து நின்று நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு கனவுல. நீ நம்புவியோ? யாரு நம்புவாங்களா? யாருன்னா ஷைத்தான் கோலம் எடுத்து வாரான், ஷைத்தான் கோலம் எடுத்து வாரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தில் வர ஷைத்தானுக்கு இயலாது. அவங்களோட உருவத்தில் வர ஷைத்தானுக்கு இயலாண்டா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு உடல் அமைப்பு உலகத்திலே இருந்துச்சா இல்லையா? இருந்தானே. இப்ப நமக்கு உடல் அமைப்பு ஒன்று இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் உடல் அமைப்பு ஒன்று இருந்துச்சு. அந்த உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டு அவன் வந்து, ஷைத்தான் வந்து நான் தான் முஹம்மது என்று சொல்ல இயலாது, ஏமாத்த இயலா. ஏன் ஏமாத்த இயலா? அந்த உருவம் எடுக்க இவனால முடியாது. அப்ப அல்லாஹ்வோட உருவத்தில் வந்து ஏமாத்த இயலுமா? ஏமாத்துவான். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு தான் எல்லா உருவம் தானே, எல்லா அல்லாஹ்வோட உருவம் என்று தானே நாங்க ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால அவன் எந்த உருவத்தில் வந்து என்ன செய்வான்? நான் தான் அல்லாஹ்வை ஏமாத்தலாம். ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்து ஏமாத்த இயலாண்டா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் அவனுக்கு வர இயலாது. வேற ஒரு உருவத்தில் வந்து நான் ரசூல் என்று சொன்னா நாங்க நம்புவோமோ? நாங்க நம்ப மாட்டோமே. அப்ப நீ ரசூல் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்ப ஏமாத்துறது விளங்கி போகும். இது அல்லாஹ்வுடைய உருவம் என்றா எல்லாம் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு சொல்லும் போது எல்லாம் அவன்ட உருவம். அப்ப ஏதோ ஒரு உருவத்தில் வரும்போது நாம நம்பத்தானே செய்வோம். அல்லாஹ்வுக்கு எல்லா உருவம் தானே, அவன் விரும்பின உருவத்தில் வருவான். ஷைத்தானும் ஒரு உருவத்தில் வந்து நான் தான் அல்லாஹ்ண்டா நம்புற நிலைமை கொண்டு வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்து அப்படி அல்ல. வேறொரு உருவத்தில் அவன் அவங்கட உருவம் மாதிரி எடுத்துக்கிட்டு வர இயலாது. வேறொரு உருவத்தில் வந்தான் நான் ரசூல்னு சொல்லணும். சொன்னா நாங்க நம்புவோமா? இல்லையே. எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் இப்படி, வெண்மையானவர்கள், தாடி இப்படி இருந்துச்சு, மூக்கு இப்படி இருந்துச்சு, நல்ல வக்காரா அரிப்பாங்க, கண்ணியமா அரிப்பாங்க, என்ன எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு 1000 உருவம் இல்ல, ஒரே உருவம் தான். அவங்களோட ஹயாத்தில் இருந்தது ஒரே உருவம் தான். அந்த உருவத்தில் வந்தா மட்டும்தான் நாங்க நம்புவோம்.
வேற உருவத்தில் வந்துகிட்டு நான் தான் நபியன்னா நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அவங்களோட இயற்கையான உருவத்தில் வாரத்துக்கு அவனுக்கு முடியாது. ஆகவே என்ற உருவத்தில் வர ஷைத்தானுக்கு முடியாது. எனவே எவன் என்னை கண்டானோ அவன் நிச்சயமாக என்னைத்தான் கண்டான் என்ற சொல்லிக்கிறாங்க. இப்படியான தன்மைகள் இருந்ததுனால சஹாபாக்கள் சிறப்பை அடைந்தார்கள். அதுலேயும் பத்ர் சஹாபாக்கள் ரொம்ப விசேஷம். இவங்க சஹாபாக்கள் எல்லாம் அவுலியாக்களை விட தரஜாவுல கூடினவங்க தான். ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் கராமத்து நடந்தது குறைவோ, அவுலியாக்களுடைய காலத்தில் கராமத்து நடந்தது, அவுலியாக்களால கராமத்து நடந்தது கூடுதல். அவுலியாக்களால கூடுதலான கராமத்து நடந்ததினால சஹாபாக்கள் அவுலியாக்களை விட தரம் குறைஞ்சவர்கள் என்று நாங்கள் என்ன செய்ய இயலாது, கருத இயலாது. காரணம், சஹாபாக்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்து கொண்டு பெரும் பெரும் முஅஜிஸத்துகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதனால சஹாபாக்களுக்கு இந்த ஜில்லற கராமத்துகளை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கல்ல. வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிந்தி வந்த வலிமார்களுடைய காலத்தில் நபி ஒன்றரால் இருக்கல்ல. அதனால் அவர்கள் கராமத்துகளை கூடுதலாக காட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. எனவே நாங்க பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன, சஹாபாக்கள் ரொம்ப அந்தஸ்து கூடியவங்க. அதுலேயும் பத்ர் சஹாபாக்கள் ரொம்ப விசேஷமானவங்க. அவங்களுடைய பேரை சொல்லி நாங்க வீட்டுகளில் மௌலத் ஓதினால் பலாய் முசீபத்து நீங்கும் கொண்டிருக்கி. எத்தனையோ பேர்களுக்கு விலாயத்து கிடைச்சிருக்குதாம். அந்த பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதி வந்ததினாலே என்று சரித்திர வரலாறு இருக்கி. பத்ர் சஹாபாக்கள் இல்ல, எந்த ஒரு பெரிய மனுஷனோ அவங்களுடைய சுஹபத்து பண்றது, கூட்டாளித்தனமாக இருக்கிறது, அவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிறது, அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதோ மௌத்தானத்துக்கு பிறகோ அவர்களை கொண்டு அல்லது அவர்களுடைய பாவிச்ச பொருட்களை கொண்டு பரக்கத்து பெறுவது, இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள விஷயம்தான். ஒரு பெரியார் இருக்கிறாரு, நாங்க போய் என்ன செய்யறோம், அவற்றை கையெடுத்து முசாபஹா செய்கிறோம், வர கையை முத்தமிட்டுக்கிறோம். முசாபா செய்யறத ஒத்துக்குவான், முத்தமிட்ட மட்டும் அது என்னது, அவற்றை கையை முத்தமிடுற, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தின மாதிரி மறுக அவரையும் கண்ணியப்படுத்தி ஒரு மறுக மனுஷன் இபாதத்து செய்த மாதிரி மனுஷனுக்கு வணக்கம் செய்த மாதிரி வந்துருமே. ஆகையினால முசாபஹா வேணுமெண்டா செய்யலாம், முத்தமிட போனான்னு தான் சொல்றோம். முத்தமிட்ட மட்டும் ஷிர்க் கண்டு வந்துருமென்று சொல்றோம். முசாபஹாவினுடைய உண்மை உனக்கு விளங்கிச்சா? முசாபஹாவினுடைய உண்மை. இப்ப நம்ம ஊர்ல முசாபஹா செய்கிற எப்படின்னு தெரியுமா? அது இஸ்லாம் சொன்ன முறையில் உள்ள முசாபஹா இல்ல. இனி அதை ஊரை திருத்தேலா தானே, நாம என்ன செஞ்சிக்க வேண்டியதான், இல்லாட்டி பேசாம இருக்கணும். ஊரை திருத்தேலா. இஸ்லாமிய முசாபஹா என்ன தெரியுமா? இவர் வாராரு, தம்பி வந்தாரு, நாம என்ன செஞ்சோம், தம்பி கையத்தா, சும்மா ஒரு கையத்தா, இதுதான் முசாபஹா. பிள்ளைகள் கை கொடுக்கான் தானே, அதுதான் முசாபஹா. இப்ப நாம செஞ்ச மட்டும் பாருங்க, அவன் மத்த கையை தராம ஒரு கையை தந்து போட்டு போறான், ஜாய் பிள்ளைக்காரன் ஆயிரு என்றெல்லாம் நினைப்பாங்க. அது இல்லை, இஸ்லாமிய முசாபஹா தான். கையை கொடுக்கறது. அவர் என்ன செய்யாரு, அவர்கிட்ட வலது கையை தருவாரு, நான் என்ற வலது கையை என்ன செய்யறது, கொடுக்கறது, பிடிச்சிக்கிறது. நம்ம ஊர்ல எப்படி முசாபஹா போய்த்தண்டா, ரெண்டு கையையும் பிடிக்கையும் வேணும். ஒரு ஆள் முகத்தை பார்த்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் 1000 பேருக்கு சலாம் சொல்லிடலாம். இமன் பிடிச்சிட்டு சொல்ற வரை சலாவாத்துக்களை வார்த்தெல்லாம் ஒண்ணு, சலவாத்து சொல்றதுக்கு சவாபிரிக்கு. அது நீ கையை பிடிச்சிட்டு சொன்னாலும் சரிதான், காலை பிடிச்சிட்டு சொன்னாலும் சரிதான், சலவாத்து சொன்ன சவாபு தான் இருக்கி. முசாபஹா செய்கின்ற நேரத்தில் சலவாத்து சொல்ல வேணும் என்பது சுன்னத்தாக்கப்பட்டது அல்ல, தேடப்பட்டது அல்ல. நம்ம ஊர் வழக்கம். அது என்ன செய்ய தேவையில்லை, மாத தேவையில்லை, சொல்றது சொல்லிட்டு போட்டோம். அது என்ன, ரெண்டு பேர் அவர் இவற்ற கையை பிடிச்சிக்கிறாரு, இவர் அவற்ற கையை பிடிச்சிக்கிறாரு. சிலவன் பிடிக்க கொள்ள பாருங்க, இந்த நரம்பை சேர்த்து தான் பிடிச்சி பார்ப்பான். இந்த பெருவிரல் நரம்பு இல்லை, எலும்பு, பெருவிரல் எலும்பு அப்படி பிடிப்பான். என்னடாண்டா அது ஒரு கதை ஒன்று இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெருவிரல் எலும்பு இல்லையா, ஹயாத் நபிக்கு பெருவிரல் எலும்பு இல்லையா. ஹயாத் நபி இப்ப உஸ்லோடான் இருக்கிறாங்க, அவங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எப்படியானவங்க, எல்லா ஊரண்ட ஊரெல்லாம் நாடண்ட நாடெல்லாம் சுத்தி
திரியக்கூடிய ஒரு பெருநாதா, ஒரு வலி அல்லது நபி என்று சிலர் சொல்றாங்க. ஒலி அப்படியானவங்க தான் ஹயாத்து நபி. அவங்களுக்கு இந்த பெருவிரல் எலும்பு இல்லையா. அவங்க இனி பல நாடாங்க சுத்தி பல ஊர்களுக்கும் போறார்கள் தானே. பல ஜும்மாவிலையும் கூட்டங்களுக்குள்ளேயும் எல்லாரோடையும் வந்து எல்லாரோடையும் இப்படி சலாம் கொடுத்துட்டு போய்த்திருவாங்க. அப்ப இறைக்கு பிடிக்க எலும்பு இல்லையா. உடனே அவ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு பிடிச்சிக்கிறதுக்காக வேண்டி இவன் பிடிச்சு பார்க்கான். எல்லா கைக்கும் எலும்பு இருக்கத்தான் செய்யுது. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை இவர் காணல. அப்படியா வருவாங்க அவங்க வாரேண்ட எலும்பு இல்லாட்டியும் எலும்பு போட்டுக்கிட்டல வருவா. இவன் கண்டுபிடிச்சுக்குவானண்டு. யார விரும்புறாங்களோ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வசப்படுத்துறதுக்கு ஒரு ஓதல் இருக்கு. அதை வசப்படுத்தலாம். ஆனா இந்த அது வசப்படுத்துறால் என்ன போல உங்களை அப்பலாம் செய்யப்படாது. செய்த மட்டும் மர இடையில குழம்பி மர அப்செட் ஆகிற வேலையெல்லாம் வந்துவிடும். அதுக்கு நல்ல பேணுதல் அரிக்கணும், பக்குவம் அரிக்கணும். ஒரு மக்குரான விஷயத்தை கூட செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கப்படாது. ரொம்ப பயபக்தியாக பேணுதலாக நல்லா வரோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் ஒரு தனிமையான இடத்திலிருந்து 40 நாள் செய்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து கேட்பாங்க, என்ன செய்தி என்று கேட்பாங்க. இதுதான் என் ஹால், என்ன வேணும், தேவையானது சொல்ல வேண்டியதுதான். காசு வேணும், காசு தர மாட்டேன். வேற என்ன வேணும், உதவி அது செய்யணுமா, ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டா வரணுமா, என்ன செய்யணுமா, ஓ அப்படி செய்யுங்க. உடனே வாக்கு கொடுத்துட்டு போவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. கூப்பிடுற நேரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்கள மாசலாத்து பண்றதுக்கு சில ஓதல் இருக்கு. காலியில நான் இருக்கிற ஓதுற காலத்துல 5558 ஆண்டு காலியில நான் ஓதிட்டு இருக்கிற காலத்துல இப்படித்தான் ஒரு ஆள் நாம ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வாசலாத்து பண்ணி எடுப்போம்னு போட்டு இவரு இடத்துல இருந்துகிட்டு ராவையில போத்தல குடிச்சிக்கிற ஹிதர் வாசலாத்து பண்ற இப்படி பண்ணி இருக்க 40 நாளைக்கு இடையில ஆளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. பைத்தியம் முடிச்சு கதவை திறந்து விட்டு 40 நாள் உள்ளுக்கு இருந்தவன் தானே கல்வத்துல கதவை திறந்து விட்டு வெளியே வர ஒரு பூனை தான் வந்திருக்கு. பூனையை பிடிச்சி கிழிச்சிட்டு போட்டான். நான் காலையில ஓதிட்டு நேரம் பிடிச்சி கிழிச்சு போட்டான்டா. மர அப்செட், கடைசி வரைக்கும் அப்செட் தான் அவனுக்கு. அப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எனவே முசாபஹா இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கிற முசாபாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்ப நான் இவர்கிட்ட கையை பிடிச்சி ஒரு கையை பிடிச்சாலும் போதும். பிடிக்கக்குள்ள இவர் என்னை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பலம் பெற்ற ஆளாக இருந்தா, நான் கொஞ்சம் குறைஞ்ச ஆளா இருந்தா, அவரை பிடிக்கிற நேரத்தில் கரண்ட் என்ன செய்யும், அடிக்கும், எனக்கு படும். இது ஆத்மீக தத்துவம். அவர் பவர் எனக்கு வாரத்துக்காக நான் அவர கையை பிடிக்கன். அவர் வருகிறது. இப்படி வருமா? அதை நீங்க இப்பயும் பாருங்க. இந்த இதுல இவன் இந்த இது இந்த சாஸ்திரக்காரர்கள்ட்ட இந்த சாஸ்திரம் இல்லை, அந்த இது நான் சொல்றேன், சொன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த மட்டக்களப்புல இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள், ஒரு தமிழாள். அவர் என்ன செய்வாருன்னா மெஸ்மரிசம் படிச்சாள். இப்ப யாரு சரி போய் கை கொடுக்கணும் பண்ண மாட்டல, அவர் என்ன செய்வார், கை கொடுக்கல இப்படி கொடுக்க மாட்டாரு, இப்படி என்ன தான் கை கொடுவார். அவன் கையை கொடுக்கவும் அப்படி செய்யாம கொடுத்தாரு. அவன் கொடுத்து சந்தோஷமா பேசி போட்டு போயிடுவாங்க. இப்படி என்று போட்டு கொடுத்தாரு, புலகுக்குள்ள கைய வச்சா என்ன நடக்கும், அதே மாதிரி அம்மா அது என்னது இப்ப இருக்காருன்னு தான் நினைக்க மட்டக்களப்புல. மெஸ்மரிச ஒரு மாஸ்டர். அவர் மெஸ்மரிசத்துல நல்ல திறமை வாய்ந்த ஒரு ஆள். அவர் பேருந்தெரியும் ஞாபகத்துக்கு வருது இல்லை எனக்கு. அப்ப பாத்தீங்களா, அந்த மெஸ்மரிச அமைப்புல அந்த மாதிரி ஒரு பயிற்சியின் மூலம் அப்படியான ஒரு தன்மையை பெற்றிருக்கான். கையை கொடுக்க உள்ள கடாரன் என்ன செய்யுது, சொட்ட அடிக்குது. ஏன் படுகுது அப்படி என்றா, இந்த கையில ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மீக பவர்ஃபுல்லான ஒருவர் மற்றவண்ட கையை பிடிக்கக்குள்ள அவர பவர் இவனுக்கு படாதா? அதுதான் முசாபாவுடைய தத்துவம். சரி வாப்பா, அதை கொஞ்சுறேன்டா, எவ்வளவு விசேஷம். இன்னும் முசாபஹாவே செய்ய சொல்லிருக்கி, அதோடைய அடிப்படை தத்துவமே நீ அவன் கையை நீ பிடிக்கிறதுனால உனக்கு என்ன செய்யுது, பிரயோசனம் உண்டு. அப்படி என்ன கொஞ்சறதுனால ஏன் பிரயோசனம் வராது? ஆகவே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சாலிஹீன்களுடைய அவங்க பாவிச்சு சாமான் நாகூர்ல பாருங்க, நாகூர் ஆண்டவங்க போட்டு சப்பாத்தை வச்சிருக்காங்க. அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வாரான். வெறும் ஆக்கள்லாம் வைக்கான். ஹாஜா நாயத்துடைய சப்பாத்தை அங்க வச்சிருக்கி. நாட்டு மன்னன்கள் ஜனாதிபதிகளும் அந்த இடத்துக்கு போய் அந்த சப்பாத்தை தூக்கி தலையில வச்சு போட்டு வாரான். என்னப்பா இதுல பரக்கத், அருள் கிடைக்கும். சரி, சிறுக்குண்டாகுமா?
உண்டாகாது. ஏன் நீ கொஞ்சரா? இந்த கல்லு வச்சிருக்கி, இது பதில் சஹாபாக்கள் கல்லும் இருக்கி, அந்த கபூர்லயே கல் இருக்கி, அந்த கல்லையும் கொஞ்சுறாங்க, இந்த பதில் சஹாபாக்கள் கல்லையும் கொஞ்சுறாங்க. ஏன் கொஞ்சுறாங்க? அந்த கல்லை அல்லாண்டு நினைச்சு கொஞ்சுறவன் யாரும் இருக்கானா? இதுதான் என்ன படைச்ச அல்லாஹ், இதை கொஞ்சுறான் ரெண்டு கொஞ்சுறவன் இருக்கானா? அப்படி நினைச்சா தானே அப்ப ஷிர்கு. ஷிர்கண்டா என்ன தெரியுமா? அன்தஜஅல லில்லாஹி நித்தன், அல்லாஹ்வுக்கு ஒரு நிகரை நீ ஆக்குவது, அதான் ஷிர்கு. அல்லாஹ்வுக்கு ஒரு நிகரை ஆக்குவது என்றா என்ன? அல்லாஹ்வை போல இன்னொத்தன் இருக்கிறான் என்று நம்புதல். இங்க கல்லை வச்சு போட்டு அந்த கல்லை கொஞ்சறதுனால அல்லாஹ் போல இன்னொத்தன் இருக்கான்னு நீ நம்புறியா? அப்படி நம்பினா ஷிர்குதான். அப்படி யாரெண்டா நம்புறாங்களா? அவை கொஞ்சிறாங்கள் நம்புறாங்களா? விநாயகராண்டவங்களுடைய தர்ஹாரிக்கு அந்த வாசப்படியை போய் ஒருத்தன் கொஞ்சுறான், இவன் நான் போய் கொஞ்சுறான். என்ன படைச்ச அல்லாஹ் போல ஒரு அல்லாஹ் இவரு விநாயகராண்டவரு கண்டு நான் நினைச்சேன்னா அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டேன். இவர் அல்லாஹ்வோட படைப்புகள்ல ஒரு படைப்பு, பெரிய ஒலித்தனத்தை பெற்று பல சக்திகளை பெற்ற ஒரு மனுஷன் என்ற பாசத்தினால நான் என்ன செய்யறேன்? கொஞ்சுறான். ஷிர்கண்டாகுமா அல்ல இபாதத்தண்டாகுமா? அது இவன்கள் என்ன செய்யறான்கள் தெரியுமா? இந்த வஹாபிகள் வந்து 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 இப்ப கபரை கொஞ்சினா ஷிருக்கு, கல்ல கொஞ்சினா ஷிருக்கு, கபூர்ல இருக்கிற எண்ணெயை தொட்டு தலையில பூசினா ஷிருக்கு, நேர்ந்து வச்சா ஷிருக்கு, அதுல புள்ளைய கொண்டு போய் வளர்த்தாட்டினா ஷிருக்கு தானே சொல்றான். என்று அப்ப இது கொஞ்சம் கூட சாதாரணமாக ஒரு அறிவறி மட்டத்தில் நின்றான யோசனை பண்ணி பாருங்க பாப்போம். இது ஷிர்கா? ஷிர்கண்டா என்ன? ஷிர்கண்டா அதுக்குரிய வரைவிலக்கணத்தை தெரிந்து கொள்ளும் போது இது ஷிர்கா இல்லையாங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். ஷிர்கண்டா என்ன? அன்தஜஅல லில்லாஹி நித்தன், அல்லாஹ்வுக்கு நீ ஒரு நிகரை வைப்பது, உன்னுடைய உள்ளத்தில் ஆக்குவது அல்லது வெளியில ஆக்குவது, நீ நம்புவது, அல்லாஹ்வுக்கு நிகர் உண்டு என்று நம்புவது, இதுதான் நிகர். இது அந்த நிலைமை உண்டா? ஷிர்குக்கு வரைவிலக்கணம் இதுதான். இந்த வரைவிலக்கணத்தின் படி பார்க்கின்ற நேரத்தில் ஒரு கல்ல கொஞ்சம் நேரத்தில், ஒரு கபரை கொஞ்சம் நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை அவன் ஆக்குகின்றானா? இல்லை, ஆக்கல்ல. சரி, அது இபாதத்தாகுமா? இபாதத் யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு தான் இபாதத் செய்யணும், வேற யாருக்குமே இபாதத் செய்ய இயலாது. அப்ப இவன் போய் கல்ல கொஞ்சத்தினால, அந்த கபரை கொஞ்சத்தினால இவனுடைய செயல் அந்த கபருக்கு செய்கின்ற இபாதத்தாக ஆகுமா? ஆகாது. இபாதத்தண்டா தான் பாவம், இபாதத்தாகாது. ஏன் இபாதத்தாகாது? ஃபிஅலுல் முகல்லபி அலா ஹிலாஃபி ஹவா நஃப்ஸிஹி தஅலீமன் லிரப்பிஹி, இதுதான் இபாதத்துக்கு வணக்கத்துக்குரிய வரைவிலக்கணம். வயசு வந்தவனால் ஏற்படுகின்ற செயலாக இருக்க வேண்டும், அவனுடைய மனவெழுச்சிக்கு மாறாக இருக்க வேண்டும், இறைவனை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த செயல் நடக்க வேண்டும். இப்ப போய் இந்த கல்ல ஒத்த முத்தமிடுறான், நான் முத்தமிடுறேன், வயது வந்தவன் நான், வயது வந்தவனால் உண்டான ஒரு செயல் ரைட்டு, ஒரு நிபந்தனை சரியா இருக்கு. வயது வந்தவனால் ஏற்படுகின்ற ஒரு செயலாக இருக்க வேண்டும். நான் கொஞ்சுறன், அது ஒரு செயல், நான் வயது வந்தவன், அப்ப வயது வந்தவனால் ஏற்படுகின்ற ஒரு செயல், ஒரு நிபந்தனை இருக்கு. இரண்டாவது நிபந்தனை என்ன? ஹிலாவன் அலா ஹிலாவி ஹவா நஃப்ஸிஹி, தன் மனவெழுச்சிக்கு மாறாக அந்த செயலை செய்ய வேணும். மனவெழுச்சிக்கு மாறாக செய்கிறேன்டா என்ன? ஆக்கள்லாம் பார்த்துக்கிட்டு நிற்காங்க, நான் நினைக்கிறேன் இவையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்காங்க, நான் போய் அந்த கல்லை கொஞ்சிட்டு வந்த மட்டும் இவன் நல்ல பக்தியான மனுஷன்டாண்டு நல்ல நினைப்பாங்க என்று செஞ்சன், மனவெழுச்சிக்கு உட்பட்டு செஞ்சேன். அப்படிலாம் இல்லை. ஒரு பெரிய மனிதனை ஒரு கௌரவிக்கிறது நல்ல ஒரு வேலை என்ற எண்ணத்தில் நான் செய்தேன். அப்ப மனவெழுச்சிக்கு மாறாகத்தான் நான் அதை செயலை செய்திருக்கேன். ரெண்டு அம்சமும் இருக்கு. மூணாவது அம்சத்தை பாருங்க, தஅலீமன் லிரப்பிஹி, இறைவனை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த செயல் நிகழவும் வேண்டும். மூன்றாவது நிபந்தனை இல்லை. எனவே இபாதத்து அல்ல. இங்க நாம் போய் செய்கின்ற இந்த வேலை இறைவனை தாலீம் பண்ணுவதற்காக செய்கின்றேனா, அப்துல் ஜவாத் வலியுல்லாவை தாலீம் பண்றதற்காக செய்கின்றேனா? அப்துல் ஜவாத் வலியுல்லாவை தாலீம் பண்றதுக்காக, நாகூர் ஆண்டவரை தாலீம் பண்றதுக்காக, ஹாஜா நாயகத்தை கண்ணியப்படுத்துறதுக்காக நான் செய்கின்றேனே தவிர அல்லாவை கண்ணியப்படுத்துவதற்காக நான் செய்யவில்லை. எனவே இபாதத்து ஆகாது. இந்த விவரங்களை தெரியாமத்தான் இந்த ஆக்கள் எல்லாம் என்ன செய்கிற, அது சிறுக்கு இது சிறுக்கண்டு ஓட்டி எல்லாத்தையுமே சிறுக்கண்டாக்கி ஷியாரங்கள்ல நடைபெற அவ்வளோ வேலையை நிப்பாட்டி போட்டானுங்கள்.
இப்ப நடக்கிற வேலை அவ்வளவு கூத்து எங்க நடக்குது? நம்மட இடத்தெல்லாம் என்ன செய்யுது? இவன்களெல்லாம் சிறுக்கண்டு சொல்லக்கூடிய அவ்வளவு காரியமும் நடக்குது. அதெல்லாம் நல்ல காரியம் என்ற அடிப்படையில் நம்மட இடத்துல தான். ஆகையினால அவுலியாக்களுடைய ஒரு அன்பும் அருளும் எப்போதும் இங்கே இருக்கும். எனவே சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசவே அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள். இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி 0652626225. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த புனித மாதத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே அவர்கள் அவதரித்ததன் காரணமாக உலகம் ஒளி பெற்றது, அறியாமை நீங்கியது, கொலைகள் குறைந்தன, குழப்பங்கள் குறைந்தன. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் இந்த புனித மாதத்திலே ஏற்பட்டிருக்கின்றன. எனவேதான் இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்ததன் காரணமாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழிக்கு விளக்கம் தரலாம் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மாயின். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தருகின்ற தத்துவத்தை நாங்கள் சிந்தனை கெடுக்க வேண்டும் சகோதரர்களே. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் சாதாரணமானவைகள் அல்ல, ஆழமான தத்துவங்களை கொண்டதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள். குர்ஆனுடைய விரிவுரைதான் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள். எனவே அவர்களுடைய பொன்மொழியின் தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொன்மொழியிலே சொல்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் விசுவாசியாக முடியாது, முஃமினாக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, நான் அவனுக்கு மிக விருப்பமானவனாக ஆகும் வரை, மிம் வாலிதிஹி, அவனுடைய பெற்றோரை விட அவனுக்கு நான் விருப்பமாக இருக்க வேண்டும், வவலதிஹி, அவனுடைய பிள்ளையை விட நான் அவனுக்கு மிக விருப்பமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வன்னாசி அஜ்மாயின், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் விட அவனுக்கு நான் மிக விருப்பமாக இருக்க வேண்டும். என்னை அவன் மிக விரும்பும் வரை, அனைத்தை விடவும் என்னை விரும்பும் வரை அவன் பூரண விசுவாசியாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த பொன்மொழியிலே தன்னை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். தன்னை உலக மக்கள் எவ்வாறு விரும்ப வேண்டும், தன்னை உலக மக்கள் எவ்வாறு கணிக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே எடுத்தோதிருக்கின்றார்கள். உலகிலே தோன்றிய எந்த அறிஞனோ அல்லது எந்த நபியோ அல்லது எந்த ரசூலோ இப்படி கூறவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், உங்களில் யாராயிருந்தாலும் சரிதான், அவர் அவருடைய பெற்றோரை விட
அவருடைய பிள்ளையை விட, இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களை விட, அவர்களுடைய சொத்து சுகங்களை விட, அனைத்தை விடவும் என்னை மிக விரும்ப வேண்டும். அப்படி விரும்பினால் தான் அவன் முஃமின், விசுவாசி என்று கூறினார்கள் என்றால் அவர்களுடைய நிலை எத்தகையது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது மனிதனுடைய விமோட்சத்திற்கு, மனிதன் விமோசனம் பெறுவதற்குரிய ஒரு சாதனம். மனிதனிலே ஈமான் இல்லை என்றால் அவன் நரகின் கட்டை, அவன் சுவர்க்கம் போக முடியாது. அவனுக்கு இந்த உலகத்திலும் விமோசனம் இல்லை, எந்த உலகத்திலும் அவனுக்கு விமோசனம் இல்லை. இது ஈமானுடைய சிறப்பு. ஆனால் புதுமை என்னவெனில், ஈமானுடைய சிறப்பு இப்படி இருக்க, அந்த ஈமானுக்கே நிபந்தனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவது ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஈமானுடைய நிபந்தனை ரசூல் அவர்களை விரும்ப வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பொருட்களை விடவும் ரசூலுல்லாவை விரும்ப வேண்டும் என்பது ஈமானுடைய நிபந்தனையாக ஆக்கப்பட்டுள்ளது என்பது நான் மேற்கூறிய பொன்மொழியிலே இருந்து மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது சகோதரர்களே. எனவேதான் உலகிலே எதை நாங்கள் விரும்பினாலும், எங்களுடைய பொருளாதாரத்திலே ஆசை இருந்தாலும் சரிதான், பிள்ளையிலே ஆசை இருந்தாலும் சரிதான், பெற்றோரிலே ஆசை இருந்தாலும் சரிதான், அவைகளெல்லாம் வெறும் கண் துடைப்பான ஆசைகள். இந்த ஆசைகளை விட ரசூலுல்லாவுடைய மஹப்பத், அவர்களுடைய பெருவிருப்பம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் விசுவாசி இல்லை என்று நாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் சகோதரர்களே. இப்போது நான் ரசூலுல்லாவை விரும்ப வேண்டும் என்பதற்குரிய பொன்மொழியை உங்கள் மத்தியிலே சொன்னேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவது ஃபர்து ஐனாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஹுப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன் வ ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி. ஹுப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன், மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பது, அவர்களை விரும்புவது கடமையாக்கப்பட்டுள்ளது. கடமையை விட்டால் குற்றவாளியாகுவோம். எனவே அவர்களை விரும்புவது ஃபர்வாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் விரும்பித்தான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விருப்பம் எதனால் ஏற்படும்? ரசூலுல்லாவை விரும்ப வேண்டும். ஆனால் விருப்பம் எதனால் ஏற்படும் சகோதரர்களே? எப்படி விருப்பம் ஏற்படும் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை நாங்கள் விரும்புவதென்றால், எங்களுடைய நண்பர் ஒருவரை நாங்கள் விரும்புகின்றோம் என்றால், அந்த நண்பரை பற்றிய தகவல்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த நண்பரை பற்றிய உண்மைகளை, அவரை பற்றிய நிலைகளை நாங்கள் அறிகின்ற காரணத்தினால் தான் அந்த நண்பர் மீது எங்களுக்கு மஹப்பத், பெரு விருப்பம் உண்டாகின்றது. ரசூலுல்லாவை மஹப்பத் வைப்பதென்றால் எப்படி அவர்கள் மீது மஹப்பத்து உண்டாகும்? அவர்களை பற்றிய அறிகின்ற நேரத்திலேதான் அவர்களை பற்றிய மஹப்பத்து உண்டாகின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைப்பதென்றால், அவர்களை விரும்புவதென்றால், அவர்களுடைய நிலைகளை அன் அஹ்வாலிஹி வ அக்வாலிஹி வ அஃபாலிஹி, அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய நிலைகள், அவர்களுடைய ذات, இவைகளை அறிகின்ற நேரத்திலேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இப்படி அவர்களை அறியவில்லை என்றால் அவர்களை மஹப்பத்து வைக்கக்கூடிய நிலை உண்டாக மாட்டாது. மஹப்பத்தும் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட மாட்டாது. சையதுனா சையத் அஹ்மத் கபீர் அர்-ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்து எப்படி என்று கேட்கப்பட்டது. உடனே அவர்கள் திருப்பெயரை கூறினார்கள். அதே நேரத்திலே அவர்கள் சாம்பராகி விட்டார்கள், சாம்பலானார்கள். அவர்களுடைய மஹப்பத்து அவர்களுடைய உடலை அப்படியே சாம்பலாக்கி விட்டது. அதே போன்று குத்துபு நாயகம் அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பற்றி கேட்கப்பட்டது. அவர்களும் சாம்பலாகி மேலே பறந்தார்கள் என்று வரலாறுகள் சொல்கின்றன.
நாங்கள் குத்துபுகளுடைய நிலையிலே இல்லாவிட்டாலும் நிச்சயமாக மோமினாக இருக்கின்ற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு அவர்கள் மீதான மஹப்பத் எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படும் சகோதரர்களே. எனவே மஹப்பத் ஏற்படுவதற்கு அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறிகின்ற நேரத்திலே தான் அவர்கள் மீது மஹப்பத் எங்களுக்கு உண்டாகும். சரி, அவர்கள் யார், அவர்களை ஏன் மஹப்பத் வைக்க வேண்டும் என்பதை பற்றி சொற்ப நேரம் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போமா சகோதரர்களே? ரசூலுல்லாவை நாம் ஏன் மஹப்பத் வைக்க வேண்டும்? ஏனைய நபிமார்களை மஹப்பத் வைப்பதை விட, ஏனைய வஸ்துக்களை மஹப்பத் வைப்பதை விட ரசூலுல்லாவை விரும்புவது ஃபர்து என்று கூறப்பட்டிருக்கின்றதே, எதனால்? அவர்கள் அல்லாஹ்வுடைய முதல் வெளிப்பாடாக இருக்கின்ற காரணத்தினால்தான். முதலாவது படைக்கப்பட்ட படைப்பாக ரசூலுல்லாஹ் இருக்கின்ற காரணத்தினால்தான். அந்த ரசூலிலே இருந்து இந்த உலகமும் நாமும் படைக்கப்பட்ட காரணத்தினால்தான் எமக்கெல்லாம் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, எமது உயிருக்கு உயிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவர்களை நாங்கள் தாயகம், அவர்களை மஹப்பத் வைக்க வேண்டிய அவசியம், கடமை எங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தமான நிலையை கண்டார்கள். மவ்ஹருல் அதம்மாக, அல்லாஹ்வின் சம்பூர்ண கண்ணாடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நிதர்சனமாக கண்டார்கள். அப்படி கண்டதனால் தான் அவர்களை பற்றிய அறிவு அவர்களுக்கு உண்டானது. பெரு விருப்பம் அதன் பின்னால் தோன்றியது. தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு சஹாபாக்கள் முன் வந்தார்கள். தங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி வீசினார்கள். தங்களுடைய தோட்டங்களை எல்லாம் அள்ளி எறிந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு கிடைத்து விட்டால் போதும், அத்தனையும் துறந்து விடுவதற்கு சஹாபாக்கள் முன் வந்தார்கள் என்றால் ரசூலிலே அல்லாஹ்வை கண்டார்கள். அல்லாஹ்வை காட்டும் சம்பூரண கண்ணாடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி கேட்டால் உடனே எதையும் செய்வதற்கு தயாரானார்கள். மனைவியை துறந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், காணியை கொடுத்தார்கள், தங்களுடைய உயிரையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் அவர்களிலே அல்லாஹ்வை கண்டார்கள். அதனால் தான் கொடுத்தார்கள். பத்ர் யுத்தத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணியிலே அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். காபிர்களுடைய தோழமையில் அபூபக்கர் அவர்களுடைய திருமகன் அப்துல்லா இருந்தார்கள். அப்துல்லா காபிரின்களின் பக்கம் நின்று போரிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணலின் பக்கம் நின்று போரிட்டார்கள். யுத்தம் முடிந்தது. மைந்தன் அப்துல்லா தந்தை அபூபக்கரை நோக்கி சொல்கின்றார், தந்தையே, பத்ர் களத்திலே என்னுடைய வாள் உங்களை கண்டது, என்னுடைய வாளின் முனை உங்களை நோக்கியது. ஆனால் தந்தை என்ற பாசம் என்னை தடுத்து விட்டது. அதனால் என்னுடைய வாளை நான் முடக்கினேன். இன்றேல் என்னுடைய வாளுக்கு நீங்கள் இரையாகி இருப்பீர்கள் என்று தந்தையை பார்த்து அப்துல்லா சொன்னார். அபூபக்கர் என்ன சொன்னார்கள்? அப்துல்லாவே, உன்னுடைய வாளை என்னை கண்டு நீ முடக்கினாய். ஆனால் நான் கண்டிருந்தால் அந்த இடத்திலே உன்னை வெட்டியிருப்பேன். நான் கண்ட நேரத்திலே என்னுடைய வாள் உன்னை வெட்டியிருக்கும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுக்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக அபூபக்கர் சித்திக் போன்ற தோழர்கள், அவர்களுடைய அருமை தோழர்கள், தங்களுடைய உயிரை மாத்திரமல்ல தங்களுடைய பிள்ளைகளையும் துச்சமாக மதித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்காக அனைத்தையும் துறந்தார்கள், அனைத்தையும் துச்சமாக மதித்தார்கள். காரணம் என்ன? ரசூலிலே ஹக்கை கண்டார்கள். அது மாத்திரமல்ல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே நிற்கின்ற போது பெண்களெல்லாம் தங்களுடைய ஆபரணங்களை கழற்றி ரசூலுல்லாவுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த ஆபரணம் எங்களுக்கு இருந்து எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை. இதோ நீங்கள் உங்களுடைய ஆபரணங்களை தருகின்றோம், இவைகளை விட்டுவிட்டு ஆயுதம் வாங்குங்கள் என்றார்கள் பெண்கள். அது மாத்திரமல்ல, ஆபரணங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, தங்களுடைய செல்வ குழந்தைகளையும் தூக்கிச் சென்று ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்திலே கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதோ எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய குழந்தைகள், இதோ இந்த குழந்தைகளை நீங்கள் பிடியுங்கள், உங்களை தாக்க வருகின்ற அம்புகளை தடுக்கும் கேடயமாக இந்த குழந்தைகளை நீங்கள் பாவியுங்கள் என்று கொடுத்தார்கள் என்றால், இதைவிட தியாகம் வேறு என்ன இருக்கின்றது சகோதரர்களே? பணத்தை விட, பொருளை விட, அனைத்தை விடவும் பெரிதாக மதிப்பது அன்பு குழந்தைகள். அந்த குழந்தைகளை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்திலே அவர்களை தாக்க வருகின்ற அம்புகளை தடுக்கும் கேடயமாக கொடுத்தார்கள் என்றால், அந்த ரசூலிலே எதை கண்டார்கள்? அல்லாஹ்வை கண்டார்கள். அனைத்தையும் துறந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், பெருவிருப்பம் அவ்வாறுதான் அவர்களிலே ஆட்சி செய்தது. அதனால் ரசூலுக்காக அனைத்தையும் கொடுத்தார்கள். இந்த நிலை எங்களுக்கு ஏற்படுமா சகோதரர்களே? இன்று காபிர்கள் தாக்க வருகின்றார்கள். எங்களுடைய குழந்தைகளை நாம் கொடுப்போமா? முடியாது, கொடுக்க மாட்டோம். குழந்தைகளை என்ன, பெரியவ பிள்ளைகளை கூட நாங்கள் நாட்டை விட்டு அனுப்பிவிடுகின்றோம். ஓடு மகனே, காபிர் வருகின்றான், ஓடு, இந்த ஊரிலே இருக்காதே என்று துரத்தி விடுகின்றோம். ஆனால் சஹாபாக்களுடைய மனநிலை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய நாட்டை விட்டு நாம் ஓட முடியுமா? எங்களுடைய பொருளாதாரம் என்ன, எங்களுடைய சொத்துக்கள் என்ன, எங்களுடைய வீடுகள் என்ன, அனைத்துக்கும் மேலாக எங்களுடைய வணக்கத்தலங்கள், எங்களுடைய பள்ளி வாயில்களுடைய நிலை என்ன சகோதரர்களே?